மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 27ஆம் தேதி அன்று வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான 2 நாட்களில் மேலும் அது வலுவடைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள். அரபிக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது நிலவக்கூடிய இந்த நேரத்துல வானிலை ஆய்வு மையம் மற்றொரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது வரக்கூடிய 27ஆம் தேதி அன்று வங்கக்கடல்ல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தற்பொழுது அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வடக்கு நோக்கி நகரும் என்று சொல்லப்பட்டிருக்கூடிய சூழல்ல அதற்கு அடுத்த பிறகாக குறிப்பா 27ஆம் தேதி வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புதிதாக உருவாவதற்கான சாதகமான சூழல் தற்பொழுது வானிலையில் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதில் இருந்து அடுத்த 2 நாட்கள்ல, அதாவது 29ஆம் தேதி வாக்கில் மேலும் வலுவடையக்கூடும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் ஜூன் 1ஆம் தேதி கேரளாவில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருக்கும். இதுதான் இயல்பான தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய தேதி. ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட முன்கூட்டியே 25ஆம் தேதி வாக்கில் தொடங்கும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல 25ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுக்கு பிறகாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாவது இந்த பருவமழையை தீவிரப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறார்கள். மேலும் பருவமழை தொடங்கியதுக்கு பிறகாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பட்சத்துல தமிழகத்துல மேற்கு மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் வலுவடைவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பருவமழை காலத்துல, குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்துல வங்கக்கடலில் உருவாகக்கூடிய வழக்கமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கும் எனவும், இது அதிகபட்சமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலை வரையும் எட்டும் என்றுதான் தற்பொழுது கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது உருவாகக்கூடிய நேரம், அதனுடைய சூழல், அது நகர்ந்து வரக்கூடிய திசை பொறுத்து அதனுடைய வலு மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தபோதும் தற்போதைய சூழல்ல வரக்கூடிய 27ஆம் தேதி வங்கக்கடல்ல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும், அது 29ஆம் தேதி வாக்கில் மேலும் வலுவடைய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தொடக்க நிலையிலேயே தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.